மகோற்சவ விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அத்தனை பேரையும் ஒரு சேர வணங்கி மகிழ்கின்றேன். எளியே இங்கு வர வேண்டும் என்று எங்களுடைய அண்ணாமலையார் திருக்கூட்டத்து அடியார்கள் விரும்புகிறார்கள். அதையே நம்முடைய ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும் விரும்புகிறார்கள். ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களையும் மீண்டும் மீண்டும் வழங்கி, குறிப்பாக ஐயா அருண் ஐயா அவர்கள், சரவணன் ஐயா அவர்கள், வெங்கடேசன் ஐயா அவர்கள், இதுபோல ராஜசேகர் ஐயா அவர்கள், ஜெய்கணேஷ் ஐயா அவர்கள், இவர்களெல்லாம் அரும்பாடுபட்டு ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா எதை சொல்கிறாரோ அதை செய்து முடிக்கின்ற வைர தூண்களாக, கடமை வீரர்களாக, நல்ல சிவ தொண்டர்களாக விளங்கக்கூடிய அவர்களெல்லாம் மீண்டும் மீண்டும் வாழ்த்தி நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். தலைப்பே கொடுக்கறது இல்லை, நீங்க பார்த்து பேசுங்க. சரி, எதுவே பேசுவோம். எப்ப பேசினா என்ன, முருகன் பெருமையை பேச போறோம். அந்த வகையில நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாங்க போல. தலைப்பை கொடுக்கலனாலும் ஐயா முருகன் பெருமையை பற்றி பேசுவார் அப்படின்னு நினைச்சு இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நல்ல அடியார்களுடைய உள்ளத்தை எல்லாம் வணங்கி நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். மீண்டும் விநாயகர் பாடல். பக்கரை விசித்திரமணி பொற்கண்ணனை விட்ட நடைபெற்ற பக்கரை விசித்திரமணி பொற்கண்ணனை விட்ட நடைபெற்ற பக்குவ பலத்தோடையும் மக்குவடு பட்டொழிய பட்டுழுக விட்டருளிவேனோ. பக்குவ பலத்தோடையும் மக்குவடு பட்டொழிய பட்டுழுக விட்டருளிவேனோ. சிக்கரும் அதிக்கவரி குக்குட மூற செய்தரு சிக்கடியும் ஊட்டிய மண்ணிருதோடு. சிக்கரும் அதிக்கவரி குக்குட மூற செய்தரு சிக்கடியும் ஊட்டிய மண்ணிருதோடு. செய்வரியும் துய திருப்புகள் விருப்பமோடு சிப்பன ஜன கருளி மறவேனே. சிக்கவரை நக்கனிகள் சக்கரை வருக்குழந்தை கொரியவள் துவரையனே. சிக்கவரை நக்கனிகள் சக்கரை வருக்குழந்தை கொரியவள் துவரையனே. பண்டு சிவயனப்பவகை பச்சரு சிவித்து வெள்ளரி பல மோடி பல்வகை தனி மூலம். நிக்கு அடி சிக்கடலை வச்சனமென கொள்ளோடு சமுத்தனின் அருளாலே. எப்பகுடி நச்சடி இப்பரமர பரருள் ககமரு குடைய பெருமாளே. எப்பகுடி நச்சடி இப்பரமர பரருள் ககமரு குடைய பெருமாளே. இக்கவரை நக்கணிகம் சக்கரை கருப்புடனைய பவிய மத்துவர இளமே. இக்கு அவரை நக்கணிகள் சக்கரை கருப்புடனைய பொறிய மத்துவர இளமே. மண்டை சில்வர பவரை வச்சரு சிவிட்டு வெள்ளரி பல மோடி பல்லரி கனி மூலம். சிக்க அடி சிக்கடலை வச்சனமென கொள்ளூர் சிக்குன சமுத்தனின் அருளாலே. வெப்பகுடில செடில விப்பரமர பரரு சித்தக மறுக்குடைய பெருமாளே. சித்தக மறுக்குடைய பெருமாளே. சித்தக மறுக்குடைய பெருமாளே. பெருமாளுடைய திருவருளால் இங்கே கூடியிருக்கிறவர்கள் எல்லாம் மீண்டும் வணங்குகின்றேன். இடையில திருப்புகழ் பாடிக்கிட்டே இருப்பேன். திருப்புகழ் பாடணுமேங்கிறதுக்காக தான் ஐயாவை கூட்டிட்டு வந்து. இன்னைக்கு கிருத்திகை இல்லையா, ஆடி கிருத்திகை. நம்முடைய சன்மார்க்கத்துக்கும் இந்த ஆடி மாசம் உகந்த நாளா இருக்கு. ஆடி பூரம் விழா அம்பாளுக்கு உகந்த நாளா இருக்கிறது. அம்பாளுக்கு வளைகாப்பு அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க. வளைகாப்பெல்லாம் அலங்காரம்லாம் பண்ணுவாங்க. அதுபோல முருகப்பெருமானுக்கு கிருத்திகை ரொம்ப சிறப்பான நாளாக அமைகிறது. ஆடி 18ஆம் பெருக்கு வருணனுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது. கிருத்திகை அப்படிங்கிறது அந்த 6 கிருத்திகை பெண்களும் கார்த்திகை பெண்கள் அறுவருக்குமாக
அவர்களை வேண்டி வழிபடுகின்றவர்களுக்கெல்லாம் முருகப்பெருமானும் சிவபெருமானும் வாரி வாரி அருளை வழங்குவார் என்ற காரணத்தினால் மிகச்சிறந்த இந்த ஆடி மாசம் பக்திக்கு உரிய மாதங்கள்ல 2 மாசம் ரொம்ப முக்கியம். ஒன்று நம்முடைய மார்கழி மாதத்துல வேற எல்லா வேலையும் விட்டுட்டு பக்தி செய்வதற்கு, ஆண்டவனை வழிபாடு செய்வதற்காகவே அந்த மாதத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். அதே போல ஆடி மாதத்தையும் நம்ம வேற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவோமேங்கிறதுக்கு தான் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாசத்துல மற்ற வேலையெல்லாம் செய்யாதீங்க, அது கூட மாசம் அப்படின்னு ஒரு கதையை சொல்லி வச்சுட்டாங்க. அவங்க சொன்னது பூடகமா சொல்லிட்டாங்க. பீடை மாசம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா, பீடு தான் பெருமைன்னு அர்த்தம், ஐனா கடவுள்னு அர்த்தம். பெருமைக்குரிய கடவுளை வழிபடுவதற்கு உரிய மாதம், ஆகவே பீடை மாதம்னு சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், கூட மாசம் அதை எதுவும் செய்யக்கூடாது, நல்ல காரியம் செய்யக்கூடாது. எல்லாவற்றிற்கும் வித்தாக அமைவது எதுவோ அது பரம்பொருள், அது மூலப்பொருள், அது சிவமாக இருக்கிறது. அந்த சிவத்தில் இருந்து வந்த ஒரு பொருள் தான், ஞான சக்தி தான் முருகப்பெருமானாக இருக்கிறார். ஆகவே முருகப்பெருமானுக்கு என்ன பேருன்னா, அவர் தான் எல்லா விஷயங்களுக்கும் வித்து. ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும். எதை தேடி விதைக்கிறது? எதை தேடி விதைக்கிறது? பக்தியை தேடி. இந்த பக்திக்கு உரிய பொருள் எது என்பதை நாடி, பக்திக்கெல்லாம் சிரேஷ்டமாக இருக்கிறது, சிகா மந்திரமாக இருப்பது எதுவோ அதை நாமெல்லாம் சேர்ந்து வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்று கருதி இந்த ஆடி கிருத்திகையை மிக சிறப்பாக கொண்டாடுகின்றோம். அது முருகனுக்கு உகந்த நாள். முருகனுக்கு மட்டுமல்ல, முருகன் அருளை பெற்ற கார்த்திகை பெண்களுக்கும் அது உகந்த நாள். அதனால முருகனுக்கு உகந்த நாள். இது மட்டும் இல்லைன்னா விசாகமும் இருக்கு, அது வைகாசி மாசத்துல. வைகாசி மாசம் எடுத்துக்கிட்டா விசாக நட்சத்திரத்துல முருகனுக்கு சிறந்த வழிபாட்டு நியமங்களாம் நம்ம கடைபிடிப்போம். இந்த மாசத்துல கிருத்திகையில கடைபிடிக்கிறோம். இதை தொடர்ந்து 93 வருடங்களாக கடைபிடிப்பது என்பது உள்ளபடியே பெருமைக்குரிய விஷயம். ஒரு 10 வருஷம் கொண்டாடிட்டு அப்புறம் விட்டுருவோம். ஆனா 93 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அடியார் பெருமக்களை எல்லாம் வழி வழியாக அவருடைய தந்தையார், அந்த தந்தையாருடைய தந்தையார் ஆக 3 தலைமுறை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நல்ல உள்ளங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் வணங்கி கொண்டு இன்றைக்கு முருகனுடைய பெருமையை பேசுறோம். முருகனுக்கு என்ன பெருமை? முருகனுக்கு என்ன பெருமை? நம்ம எல்லாத்துக்கும் ஒரே கடவுள், சிறந்த கடவுள் உண்டுனா முருகன் தான். கடவுள் கடந்தும் உள்ளும் இருக்கின்ற ஒரு பொருள். நமக்குள்ளும் இருக்கிறார், நம்மை கடந்தும் இருக்கிறார், நம்மை இயக்கி கொண்டிருக்கிறவராக முருகப்பெருமான் இருக்கிறார். இந்த முருகப்பெருமான் தான் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்துபவர், நமக்கு மோட்சத்தை தருபவர். எப்பா இதெல்லாம் என்ன கதையா இருக்கு, எல்லா சாமியும் அதை தானே சொல்றாங்க அப்படிமோ. எல்லா சாமிக்கும் இந்த மாதிரி வாக்கு வருமானு பாருங்க. செம்மான் மகளை திருடும் திருடன், செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இது சொல் அரகின்றதுமே, சும்மா இது சொல் அரகின்றதுமே, அம்மா பொருள் ஒன்று அறிந்திலனே, அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. செல்வம் வாங்க ஐயா, வாங்க. சாப்பாட்டுக்கு வரும்போதெல்லாம் ருசி ருசியா சாப்பாடு கொடுக்குறவர் செல்வம் ஐயா. கதிரவன் ஐயா கேட்டோம்னா அதெல்லாம் செல்வம் பார்த்துட்டு வருங்க. இன்றைக்கு அதுதான் அவர் கண்டிஷன் போட்டிருக்காரு, நம்ம வீட்டில் தான் சாப்பிட்டு போகணும்னு. உங்ககிட்ட போன வாரமே ஐயா கிருத்திகை விழாவுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் தான் சாப்பிடணும், யுவராஜ் நம்ம வீட்டில் தான் சாப்பிட்டு போகணும்னு கண்டிஷன் போட்டிருக்காரு. இது என்ன சொல்றாரு? பெம்மான் முருகன் பிறவான் இரவான், இறக்கிறதும் இல்லை இறக்கிறதும் இல்லை. பெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றினார். எனக்கு வலிமை வேணும்னா தவம் பண்ணணும், வாங்கம்மா அப்படின்னா.
எனக்கு வலிமை வேணா நான் தவம் பண்ணணும். இந்த தவத்தின் காரணமாக எனக்குள்ளே இருக்கிற இறையாற்றல் இருக்க, அந்த இறையாற்றல் மேம்பட்டு வரும். அது தோன்றி ஒளிரும். எப்படி ஒளிரும்? முகத்துல இருந்து ஒளிரலாம், என்னுடைய வாக்கில இருந்து ஒளிரலாம். மனம், வாக்கு, காயம் ஆகிய மூன்றும் சித்தி பெறும், மூன்றும் மேன்மை பெறும். இந்த மூன்றும் உயர்ந்த நிலையை அடைகின்ற போது எனக்குள் இருந்து பெருமான் வெளிப்படுவார். அப்ப எங்க இருந்து வெளிப்படுறாரு? மூலாதார சக்தியை நினைச்சு நினைச்சு அப்படியே மேலே ஏத்தணும்னா அது மேலே ஏறி சகசிராகாரத்துல வந்து நின்று அது பயணிக்கின்ற போது அது அந்த ஆற்றல் எல்லாமே வெளிப்படும். அப்ப ஆற்றல் எங்கே இருக்கிறதுனா பெருமானிடத்துல இருந்து ஆற்றல் வருகிறது. நம்ம உள்ள இருக்கிற சக்தியை தான் அவர் எழுப்பி தர்றார். நமக்குள்ள இருக்கிற உள்ளே இருந்து ஒளிர்கின்றான் பெருமான். அப்போ சிவபெருமான் மிகப்பெரிய தவசாலி. அவர் எப்பவும் மோன நிலையிலே இருக்கிறார், தவம் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த சிவபெருமான் தன்னுடைய ஆற்றலை வெளியே எழுப்பி நெற்றிக்கண் வழியாக இந்த உலகத்துக்கு தந்த ஒரு பொருள் முருகப்பெருமான். கந்தபுராணத்துல சொல்றாங்க, சிவன் வேற முருகன் வேறன்னு சொல்லாத, ரெண்டு பேரும் ஒரே ஆளுதான். ஈசனே அவன் ஆடலால் மதலையாயினான். சிவபெருமானே தன்னுடைய திருவிளையாடல் காரணமாக அவனே குழந்தையாக வந்தான். இதை வேற மாதிரி எப்படி சொல்றாங்க? நீங்க திருமால் பிரம்மா எல்லாம் போய் பெருமான்கிட்ட கேட்டாங்களாம், பெருமானே அசுரனுடைய கொடுமை தாங்க முடியல, அது எனது சக்தியை தவிர வேற எந்த சக்தியாலும் வெல்லப்படாது, நீங்க வரம் கொடுத்துட்டீங்க, அதனால நீங்களே வாங்க, நீங்களே வந்து அசுரர்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்கணும்னு போறாங்க. ஆனா அவங்களே சொல்லிட்டாங்க, நின்னையே நிகர்க்க ஒரு பொருள், எப்படி அவர் சமமான ஒரு பொருளை தாங்க அப்படின்னு. ஐயா வேற யாரெல்லாம் வர முடியாதியா, நீயே குழந்தையா வாயா அப்படின்னு இவங்க எல்லாம் கேட்டுட்டாங்க. அதனால அவரே குழந்தையா வர்றார். அப்ப அவர் தன்னுடைய அவதாரமாக சிவபெருமானே முருகனாக வந்தார் என்று கந்தபுராணம் நமக்கு சொல்லுகிறது. இவர் பிறவா இரவாங்க, பிறக்கிறது இல்லையா, இறக்கிறது இல்லையா. நம்மால் என்ன நினைக்கிறாரு? வாங்க, பெருமான் நாராயணமூர்த்தி அவர் 10 தடவை அவதாரம் எடுக்கிறார். என்ன சொல்றாராம்? பருவங்களை ஒருவனார் 10 முறை சொற்பொருத்தி ஓதும் துணிவு போல். திருக்குறள்னு ஒரு நூல் எழுதுறாரு திருவள்ளுவர். அவர் ஒரு பொருளை வற்புறுத்தி சொல்றதுக்காக, விளக்கி சொல்றதுக்காக ஒரு அதிகாரம் எழுதுறாரு. அந்த அதிகாரத்துக்கு ஒவ்வொரு அதிகாரத்துக்கு ஒவ்வொரு பேர் வச்சு 133 அதிகாரத்துல ஒரு அதிகாரத்துக்கு என்ன விளக்கணும் முத பாட்டிலே சொல்லிடுவார். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மைனா என்னன்னு அதை விளக்கம் சொல்றாரு. அது மாதிரி 10 கருத்துக்களை சொல்றாரு. ஒரே ஒரு பொருளை மையமா வச்சு, ஒரு கருத்தை மையமா வச்சு 10 பாடல்களை பாடுறாரு. அது போல ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் என்ன பண்றாராம்? ஒரு பொருள் இந்த உலகத்துல உண்டு, எனக்கும் மேலான பொருள் அது, அதை வழிபாடு பண்ணாதான் நம்ம எல்லாம் நல்லா இருப்போம். அந்த வழிபாட்டை செய்யறதுக்கு எப்படி செய்யணும்னு இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக நான் பிறக்கிறேன் அப்படின்னு ஒரு தடவை பிறந்து வந்து சொன்னா பத்தாதுன்னு அவர் 10 தடவை பிறந்து வந்து 10 தடவை சிவபெருமான வழிபாடு பண்ணி சிவபெருமான தான் வழிபாடு பண்ணணும் எல்லாரும் அப்படின்னு நமக்கு எல்லாம் சொல்லி காட்டாராம். இதை சிவபிரகாஷ் சாமி சொல்றாரு. வற்பொருத்த ஓர் பொருளை வள்ளுவனார் 10 முறை சொற்பொருத்தி ஓதும் துணிவு போல் காது பவம் 10 எடுத்து காட்டினான். காது பவம் 10 எடுத்து காட்டினான். பிறவி 10 பிறவி எடுத்து எனக்கும் மேலான ஒரு பொருள் இருக்கிறது, எல்லாரும் வழிபட அந்த பொருளத்திலே வாருங்கள், அந்த பொருளை வழிபாடு செய்யுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கெல்லாம் முக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், நீங்கள்லாம் நற்கதி அடைவீர்கள். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் என்று காரைக்கால் அம்மையார் சொன்னது போல நீங்கள் பிறவா பெருநிலையை அடைய வேண்டுமானால் வாங்க வழிபாடு செய்யுங்க. அந்த சிவத்தை காட்டிலும் ஒரு சுதி, ஒரு சுரம், ஒரு படி மேலான பொருள் எதுன்னா முருகப்பெருமான். தமிழ் கடவுள் முருகப்பெருமான், தமிழ் கடவுள் முருகப்பெருமான். தமிழை அகத்தியருக்கு சொல்லிக் கொடுத்தவர் முருகன். அகத்தியர் தான் கற்ற அந்த பொருளை தன்னுடைய சீடர்களாக இருக்கக்கூடிய சித்தர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அவர் நிறைவா சொல்லிக் கொடுத்தது இடைக்காட்டு சித்தர். ஏன்? சிவபெருமானுக்கும் நம்ம நக்கீரனுக்கும் சண்டை வந்துருச்சு இல்ல, எது உயர்ந்த பொருள்? பெண்களின் கூந்தலுக்கு இயற்கை மனமா செயற்கை மனமா சண்டை வந்துருச்சு இல்ல.
அதுல உண்மையா தமிழ் இவர் படிக்கல, அது படிக்காதனாலதான் இப்படி பேதப்பட்டு பேசிட்டார் நக்கீரரு. அதனால அகத்தியரே நீ போய் தமிழ் சொல்லி கொடு அவருக்கு அப்படின்னு சொன்னாராம். சிவபெருமான் தான் சண்டை போட்டது. ஆனா அவர் என்ன பண்ணிட்டார், போய் அகத்தியர்கிட்ட சொன்னார். அகத்தியர் பாடம் கற்றுக் கொடுக்க வந்தாராம். பாடம் ஐயா நானே சொல்லி கொடுத்துறேன்ட்டாராம் நம்ம. ஏன்னா அகத்தியருடைய முக்கியமான சீடர்கள் ஒருத்தர் இடைக்காட்டு சித்தர். அவர்கிட்ட போய் அவர் நான் கற்றுக் கொடுத்துறேன்னாராம். இடைக்காட்டு சித்தர் நக்கீரருக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்குறாரு. தமிழ் சொல்லிக் கொடுக்கிறார். அவர் தான் தமிழ் சங்கத்துக்கு தலைமை புலவர். வேடிக்கை பார்த்தீங்களா? முத்தமிழ் சங்கத்திற்கும் தலைமை புலவனாக இருந்தவர் நக்கீரர். அந்த நக்கீரருக்கு தமிழ்ல தகராறு இருக்கு, அதனாலதான் இந்த சந்தேகம் வந்துருச்சு, இந்த பிரச்சனை வந்துருச்சு, நீ போய் சொல்லிக் கொடுன்னு சொன்னா அவர் நானே சொல்லிக் கொடுக்கிறேன்னு அகத்தியர் இடத்துல இருந்து கற்ற முழு பாடத்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டார் இடைக்காட்டு சித்தர். நக்கீரருக்கு சொல்லிக் கொடுத்தார். இவர் தமிழ் உணர்ந்த பிறகு கடவுளையே உணர்ந்துட்டார். தமிழை உணர்ந்த பிறகு கடவுளையே உணர்ந்துட்டார். அதனால என்ன பண்ணிட்டாரு, இனிமே நான் தமிழ் சங்கத்துக்கு தலைவராக இருக்க வேண்டாம், நான் கடவுளை உணர்ந்துட்டேன், கடவுளை தேடி போறேன், அவர் எந்தெந்த ஆலயத்திலாம் போய் எப்படி எப்படிலாம் இருக்காருன்னு பார்த்து அவங்களெல்லாம் வழிபாடு பண்ணிக்கிட்டே நான் போகணும்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியும் அப்படியே மதுரையில இருந்து கிளம்பி எங்க போறார், நம்முடைய இது வரைக்கும் போறார், காலத்தி திருக்காலத்தி வரைக்கும் போறார். அப்படி போற வழியில நம்ம பக்கமும் வந்துட்டு போயிருக்கிறார். அகத்தியரும் நம்ம பக்கம் வந்திருக்கிறாரு. ஈங்கோய் மலையில வழிபாடு செஞ்சிருக்கிறார். நக்கீரரும் நம்ம பக்கம் வந்திருக்கிறாரு. ஈங்கோய் மலையில வழிபாடு பண்ணதோடு இல்லாம ஒரு 70 பாட்டை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஈங்கோய் மலை 70. நான் ஈங்கோய் மலை 70 படிக்கும் போதுதான் தெரியுது, அது சாமியை பத்தி மட்டும் இல்ல, நம்மளை பத்தியும் பாடிருக்கிறாரு. நம்ம குடும்பம் எப்படி நடக்கணுங்கிறத பத்தி பாடியிருக்கிறாரு. எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி வாழ்ங்கிறத பத்தியும் பாடியிருக்கிறாரு. சமுதாய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் சிந்தித்து பாடியிருக்கிறார் நக்கீரர். இதெல்லாம் தமிழ் உணர்ந்த பிறகு பாடுனர். அப்படியே ஒவ்வொரு பக்கமா பாடிட்டே போய் எல்லா தலைமையும் பாடிட்டே போய் கடைசியா அவரு காலத்தில முக்தி நிலையை பெறுகிறார். அங்கே ஞான பூங்கோதைக்கு இயற்கையிலேயே மனம் வருகிறது. அதை பார்த்து பெண்களின் கூந்தலுக்கு இயற்கை மனமே செயற்கை மனம் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார். இதுக்கு இடையில யார் இருந்தார் தமிழ் சங்கத்தின் தலைவரான நம்ம நக்கீரர், இவரு இடைக்காட்டு சித்தர் தான் இருந்தார். இடைக்காட்டு சித்தர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பாருன்னு பாத்துக்கீங்க. யாரு? அகத்தியருக்கு நிகரான. அகத்தியர் யார் பாருங்க, சிவனை நிகர் முதியவரை முனிவனகம் மகிழ இரு செவிகளிலும் இனிய தவல் தமிழ் காதலோடைந்தார். யாரு? அருணகிரிநாதர் சொல்றார். சிவனை நிகர் பொதியவரை முனிவன் அகம் மகிழ இரு செவிகளிலும் இனிய தமிழ் பகர்வோனே. அப்ப சிவபெருமானுக்கு நிகரானவரா அகத்தியர். இதெல்லாம் அவங்க பெரியவங்க நமக்கு காட்டி கொடுக்குறாங்க. ஆக சித்தர்களும் ஞானிகளும் மிகச்சிறந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்களே, உயர்ந்த நிலையிலே பாடியிருக்கிறார்களே, அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதையெல்லாம் நாம் பாட வேண்டும், அதையெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும். அனுபவிக்கிறது வேற, சும்மா அப்படி பாடிட்டு விட்டுட்டு போறது வேற. திருநீர் பூசுங்கன்னா எல்லாரும் திருநீர் பூசுறாங்க. பூச சொன்னீங்க பூசிட்டேன். அந்த திருநீர் பூசுறவங்களை பார்த்து சில பேர் ஐயா வணக்கங்கன்னு சொல்றாங்க. திருச்சின்னத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் ஒரு அடையாளம். சிவ சின்னங்கள், ருத்ராட்சம், திருநீர். அப்புறம் நாம எப்பவுமே இடைவிடாது சிவாய நம சிவாய நம. யாராவது ஐயா சிவ 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 சிவன்னு சொல்றது நம்முடைய மரபா இருக்கு. இப்ப சிவாய நமன்னு சொல்றது நம்முடைய இயல்பா இருக்கு. கதிர்வேலையா பார்த்தோம்னா கதிர்வேலையா வணக்கம் அப்படி சொல்லணும். ஆனா அப்படி சொல்ல அவரும் விரும்புறது இல்ல, நம்ம வாங்கி வர மாட்டேங்குது. சிவாய நம்ம சாமியே சிவாய நம்ம. அவர் அங்க இருந்து பெரியார் கூப்பிட்டா போடுவார், சிவாய நம்ம சாமி. இப்ப எல்லாம் சிவம் தான். சிவமாக வாழுகின்ற அடியார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சிவாயனமே சிவாயனம். அப்ப மந்திரத்தின் மூலமாக தன்னுடைய அடையாளத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இந்த 3 சிவ சின்னங்களும் இருந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. திருநீர் பூசணுமா? பூசணும். எப்படி பூசணும்? பக்தியுடன் சிவ சிவா என்று திருநீற்றை பரிந்து கையால் எடுத்து இப்படி எடுக்கணுமா? பரிந்து எடுக்கும் போதே உள்ளுணர்வோட ஆர்வத்தோட. இந்த திருநீருங்கிறது பிரசாதம்.
பெருமானுடைய பிரசாதம். இதுதான் இந்த பூதிங்கிறதுக்கு விபூதி அப்படிங்கிறோம்ல. பூதினா மேலான செல்வம்னு அர்த்தம். செல்வம்னு ஒரு பொருள். இங்க செல்வம் இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு செல்வம் இருக்கிறார், செல்வமா சுத்தி இருக்கிறாங்க. பூதினா செல்வம், விபூதினா மேலான செல்வம். மேலான செல்வம்ங்கிறத உணர்ந்து எடுக்கணும். எல்லாம் பூசை நம்மளும் பூசிக்குவோம், பூசை சொல்றாங்க அப்படின்னு எடுக்க. அதை சில பேர் என்ன பண்றான், அப்படி ஒரு ஒத்தவரில் தொட்டு அப்படி வச்சுட்டு போறான். எங்க திருப்பராஜரையில ஒரு சடங்கு நடக்கும். உங்களை தலைவர் சுவாமிஜி கூப்பிடுறாருன்னு சொன்னா இவர்கிட்ட போய் சொன்னோம்னு வச்சுங்க, இவர் உடனே என்ன பண்ணுவாரு, வேகமா அங்க இருந்து எடுத்துக்கிட்டு கையில வச்சு கிளப்பி போட்டுட்டு அப்படியே போய் செவுத்துல ஒரு தடவை தடவை, செவுத்துல அப்படி தடவை சொன்னா போதும், கையில வெள்ளையா இருக்கு, அப்படியே பூசிக்கிட்டு அப்படி போயிட்டு இருப்பாரு. ஏன் திருநீர் இல்லாத நெற்றியை பார்த்தா அவரு நீர் இல்லா நெற்றிப்பால் அப்படிப்பார். உடனே நெய் இல்லா உண்டிப்பால், ஆறில்லா ஊருக்கு அழகுப்பால். திருநீர் இருக்கிற நெற்றி இருக்கு, அதுதான் செல்வம் பொருந்திய நெற்றி. அந்த அவங்க இருக்கிற வீடு செல்வ வளம் பொருந்திய வீடா இருக்கும். நம்ம செல்வம்னா காசு நிறைய கொட்டி கிடக்குன்னு நினைக்கிறோம். மனசு நிம்மதி இருந்தா ஒரு பெருசுங்க, ஆரோக்கியமா இருந்தா பெருசுங்க. 16 செல்வத்துல ஒரு இடத்துல கூட காசை பத்தி சொல்லீங்க. 16 செல்வத்தை வரிசையா சொல்றாங்கல்ல, துதி, வாணி, வீரம், சயம், சந்தானம், துணிவுதனம், அதிதானியம், சௌபாக்கியம், போகம், அறிவு, அழகு, புதிதாம் பெருமை, நல் அறம், குலம், நோயின்மை, பூன் வயது, 16 பேரும். 16 செல்வம் இதுதான் வரிசைப்படுத்தினவங்க. அதிதானியம் சொன்னாங்க, பூன் வயது சொன்னாங்க, ஆரோக்கியம்னு சொன்னாங்க, வெற்றின்னு சொன்னாங்க, சந்தானம்னா குழந்தைங்கன்னு சொன்னாங்க, துதினா சரஸ்வதி, சரஸ்வதியுடைய அருள் பரிபூர்ணமா நமக்கு வந்து நிக்கணும்னு சொன்னாங்க. எந்த இடத்துல காசை பத்தி சொன்னாங்க? நம்ம காசு இல்லைன்னா மதிக்க மாட்டேங்கிறோமே. கையில் காசு இல்லைன்னா கடவுளே ஆனாலும் கதவை சாத்தடின்னு ஒருத்தர் பாடிப்பான். கதவை சாத்தடி, கையில் காசில்லாதவர் கடவுளே ஆனாலும் கதவை சாத்தடி சொல்லலாம். அப்படி காசுதான் பிரதானம். நம்ம கண்ணதாசன் தான் தெளிவா புரிஞ்சு சொன்னாரு. காசுன்னா குற்றம் யார், காசு என்ற சொல்லின் பெயர் குற்றம் என்பது. காசு பணம் சேரத்தானே சுற்றம் வந்தது. காசு பணம் இருந்தாதான் நம்மளை மதிக்கிறான், காசு பணம் இல்லைன்னா மதிக்க மாட்டேங்கிறான். அப்ப அவர் என்ன நினைக்கிறாங்க, செல்வம்னா காசு நினைக்கிறாங்க. பெரியவங்கள என்ன சொல்றாங்க, சரஸ்வதி அருள் கடாட்சம் நமக்கு அமைஞ்சிருந்தா பெரிய செல்வம். ஆச்சா, பணிவு பார்த்த உடனே எல்லாத்தையும் ஐயா அப்படின்னு கும்பிட தெரிஞ்சுன்னா ரொம்ப பணிவானவனா இருக்கான். பணிவுங்கிற செல்வம் இவங்கிட்ட பரிபூர்ணமா இருக்கு. பெரியவங்களை பார்த்த உடனே அப்படி கும்பிடணுமா, அது நெஞ்சுக்கு நேரா கும்பிடுறது இருக்கு, அது நமக்கு சமமான ஆளுங்களை பார்த்து கும்பிடுறது. தலை உச்சி தூக்கி கும்பிடுறது இருக்கு, அது நம்மளை விட பெரியவங்களை பார்த்து கும்பிடுறது இல்லையா. இப்ப சாமியை கும்பிடும்போது எப்படி கும்பிடணும், உச்சி கூப்பிய கையினரா இருக்கும். கரம் குவிவாருள் மகிழும் போன் கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. இப்படி கையை குமிச்சிட்டோன்னு சொன்னா நமக்குள்ளே இருந்து நம்ம இதயத்தில இருந்து பெருமான் மகிழ்ச்சி அடைகிறாராம். ஆகா பரவாயில்ல, நாம படைச்ச எல்லா உயிர்களையுமே வணங்குறான், நம்ம படைச்ச எல்லா உயிர்களையுமே மதிக்கிறான், ஆகவே நல்லவனா வந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவர் மகிழ்ச்சி அடைகிறாரு. அப்படி இல்லாம அப்படி கையை மேல தூக்கிட்டோம்னா என்ன அர்த்தமா, சிவபெருமானையே வணங்குறோமா, பெரியவங்களை பார்த்து சிவபெருமானாவே நினைக்கிறோமா. ஆக இவன் ரொம்ப நல்லவனா இருக்கானே, இவனை மேலே ஏற்றி நினைக்கிறாங்க. அப்ப ரொம்ப நம்மள நல்லவனா இருக்கணும்னா என்ன பண்ணணும், ரொம்ப நல்லவனா வேஷம் மட்டும் போட்டா போதாது, சிவசிவான உணர்வு பூர்வமா பக்தியோட இருக்கணும். பக்தினா அன்பு தானே, பக்திங்கிறது வடமொழி சொல், அது பேர் தமிழ் சொல் அன்பு. பக்தியோடு சிவ சிவ என்று திருநீட்டை பரிந்து கையால் எடுத்து பாரினி விழாதபடி, பாரினி விழாதபடி அண்ணாந்து செவியோடு பருத்த புயமேதிர் ஒழுக. நித்தமோ விரல்களால் நெற்றியில் அருந்தலுர், நித்தமோ விரல்களால் நெற்றியில் அருந்தலுர். நிலையாய் ஜெயிப்பவர்க்கு
மூவிரர்களா நெற்றியிழந்த ஒரு நிலையாய் அறிந்தவர்க்கு நீடு வினை அழுகாது தேக பரிசுத்தமா நீங்காமல் நிமலனங்கே சக்தியொடு நித்தம் விளையாடுவன் சக்தியொடு நித்த விளையாடுவன் முகத்திலே தாண்டவம் செய்யும் திரு சக்தியொடு நித்த விளையாடுவன் முகத்திலே தாண்டவம் செய்யும் திரு சஞ்சலமராது பரகதி உதவும் சஞ்சலமராது பங்கதி உதவும் இவரையே சக்தியும் சிவம் என்னலாம் மத்திய மேரு என வைத்த அமுதினை கடைய மாணவ முருகா மத்திய மேருவென வைத்த அனுதினமுடைய மால்வருகனான முருகா மயிலேறி விளையாடு குகனே முளையலீடு மலைமேடு குமரேசனே மயிலேறி விளையாடு குகனே முளையலீடு மலைமேடு குமரேசனே மலைமேடு குமரேசனே ஆரினி விழாதபடி திருநீரை எடுத்து பூசுறாங்க. நம்ம ஐயர் கொடுப்பார் திருநீர், அவர் நல்லா அளவறிஞ்சு தான் கொடுக்குறாரு. அளவறிஞ்சு வாழாதான் வாக்கை உலகோல தோன்ற கெடுன்னு சொன்னாங்க. அது அவர் அளவறிஞ்சு கொடுக்குறாரு, கரெக்டாக கொஞ்சமாக எடுத்து அப்படி கொடுப்பாரு. நம்ம என்ன பண்ணோம், வாங்கி அப்படியே நெத்தியில பூசணும். பூசுறப்ப அண்ணா வந்து இப்படி பூசணும். இங்க இருந்து சிந்தனை திருநீர் இருப்பாருங்க, அது அந்த தோல்ல விழணும். தோல்ல விழாம நம்மளால என்ன பண்றோம், வாங்குறான் இந்த பக்கம் கையில போடுறான். இது மேலான செல்வம்னு சொல்லியாச்சு. இந்த கை அசுத்தை, இந்த கை தான் சுத்தம். இப்ப சுத்தி இருக்கிற கையில இருந்து வாங்கிட்டோம்னா இந்த கையில போடக்கூடாதான், அப்படியே பூசணும். மிச்சம் இருக்கு சார், இன்னும் திருநீர் கையில மிச்சம் இருக்கு, அப்படியே உள்ள நெஞ்சில பூசிக்கலாமா, கையில பூசிக்கலாமா. ஆனா நம்ம பூசும் போது ஒழுகுற திருநீர் இருக்கு பாருங்க, இந்த தோல்ல தான் விழுகணும். இப்படி பூசாம என்ன பண்றோம், இந்த கையில போட்டு இந்த விரல்ல தொட்டு இப்படி வச்சுக்கிட்டு பக்கத்துல தூண்ல கொண்டு அப்படி போட்டு. சில பேர் தூண்ல போடுறான், சில பேர் பக்கத்துல ஏமாந்து வந்தாங்கன்னா அவங்க தலையில போடுறோம். திருநீர் கீழே சிந்தினா பாவம். இத கூட தெரியாம நாம பக்தி பண்ணிட்டு இருக்கிறோம். திருநீர் கீழே சிந்தக்கூடாது. அப்ப சிந்தாம இருக்கணும்னா என்ன பண்ணணும், திருநீர் கீழே இவங்க சொன்ன மாதிரி பாட்டே பாடி வச்சிருக்காங்களே, இந்த ரெண்டு பக்கமும் ஒழுகிற மாதிரி போடணும். திருநீரை எங்க தோல்ல போடணும், பரிந்து கையால் எடுக்கணும். அதை எடுக்கிறப்ப இப்படிதான் எடுக்கணும். அப்புறம் என்ன சொன்னாங்க, இந்த 3 விரல்ல நித்தமும் அழுந்தல, 3 விரலால் நித்தமும் அழுத்து 3 விரல்ல பூசணுமா. இந்த விரல்ல பூசுறவங்களுக்கே பாவம் வருமா, வினை இன்னும் சேருமா. அதனால இந்த விரலை பயன்படுத்தவே கூடாதான். நாம ஆள்காட்டி விரல், இந்த விரல் உயர்ந்ததா நினைச்சுட்டு இருக்கிறோம். நம்ம பசுபதி பாச தத்துவத்துல எப்படி பண்ணுவோம், நம்ம இதை சின்முத்திரை பிடிக்கும் போது இப்படி பிடிச்சு இது 3 மலர்கள், இதுதான் ஆன்மா, ஆன்மா இறைவனை அடையணும் அப்படின்னு காட்டுறதுக்காக பசுபதி பாச தத்துவத்தை இப்படி காட்டிட்டு இருக்கிறோம். அப்ப இதுதானே உயர்ந்ததுன்னு நம்ம என்ன செய்யிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம ஆளுங்க என்ன சொல்லியிருக்காங்க ஞானிகள்லாம், இது உயர்ந்ததுதான், ஆனா இதுல பூசக்கூடாது, பாவம் வரும். இந்த மோதிர விரல் இருக்கே, மோதிர விரல் அது வேணா 1 கோடு மட்டும் போடணும்னா அதுல வேணா போட்டுக்க. ஆனா 3 கோடும் போடும்போது இந்த கையை எல்லாம் படைக்க, இந்த கையில இந்த 3 விரல்லையுமே சேர்த்து பூசுன்னு சொல்றாங்க. இந்த பாட்டு சொல்லுது, நம்ம சொல்லல, இந்த பாட்டு சொல்லுது. நித்தமும் விரல்களால் நெற்றியுள் அழுந்தலுற, அப்படி அழுத்தி பூசணுமா. திருநீர் நெத்தி முழுசும் இருக்கணும். திருநீர் எப்படி இருக்கணும், நெத்தி முழுசு இருக்கணும். சும்மா லேசா அப்படி பொட்டு வச்சுக்கிட்டு பாட்டு போயிட்டு இருக்கோம். நானும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன்ல, கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன். ஆனா என்ன பண்ணிருக்கிறேன்னா, முழுசா உன்னுடைய ஆணவ போதத்தை குறைக்கல, ஆடம்பரத்தை இன்னும் காட்டிக்கிட்டு இருக்கிற. பெருமானுடைய பரிபூரணமான அருளுக்கு பாத்திரமானவன் நீ எனில் என்ன செய்யணும்னா நெற்றி நிறைய பூசணும். அது பூசினா அசிங்கம்னு எப்ப நீ நினைக்கிறியோ அப்ப இன்னும் உனக்கு சுயபோதம் இருக்கிறது.
இன்னும் ஆணவம் குறையல. நீடு வினை அணுகாது. அப்படி பூசினால என்ன நீடு வினை. இப்ப மட்டும்தான் வினை வருது, அது காலங்காலமா வினை. எத்தனை காலம் சார் இருக்கு சொல்லவே முடியாது. எழு கடல் மணலை அளவிடின் அதிகம் எனவிட பிறவி அவதாரம். எழு கடல் மணலை அளவிடின் அதிகம் எனவிட பிறவி அவதாரம். இனி குடல் விட முடியாது. யார் சொல்ற? நம்முடைய அருணகிரிநாதர் சொல்ற. இத்தனை பிறவி பிறந்து வந்திருக்கிறமேப்பா, அத்தனை பிறவியில என்னென்ன பண்ணணும்? எல்லாம் பாவமா நிக்குது. பாவமும் நிக்குது, புண்ணியமும் நிக்குது. புண்ணியத்துக்காக ஒரு பிறவி வந்துட்டு இருக்குது. அந்த புண்ணியம் செஞ்சிருக்கோங்கிறதுக்கு அடையாளம் என்னமா? என்ன அடையாளம்? சுவாமி மாதிரி ஆளுங்க அடையாளம். இவங்கெல்லாம் புண்ணியம் செய்துட்டு பிறந்திருக்காங்கிறப்ப அவங்க போய் எவ்வளவு காலம் ஆச்சு? இன்னும் அவங்களை எப்படிலாம் நம்ம வாழ்த்திட்டு இருக்கிறோம், இன்னும் எப்படியெல்லாம் அவங்களை வணங்கிட்டு இருக்கிறோம். ஆக அவங்க எல்லாம் புண்ணியம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சில பேர் நாயை கார்ல முன்னால் உட்கார வச்சு கூட்டிட்டு போறோம். அது ஏசி கார். ஏசி கார்ல நாய் ஜம்முன்னு அது 2 காலத்துக்கு முன்னால் வச்சுட்டு நாக்க தொங்க போட்டுட்டு அப்படி வெளியில வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகும். என்ன புண்ணியம் பண்ணியிருந்தா ஏசி கார்ல உட்கார்ந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு போகும். நம்ம ஊர்ல பிள்ளைங்களை கூட்டி போனோம்னு வச்சுங்க, எங்கேயாவது ஒரு இதுக்கு கூட்டிட்டு போறோம், திருவிழாவுக்கோ அல்லது சுற்றுலாவோ கூட்டிட்டு போறோம். இந்த பிள்ளைங்க ஜன்னல் ஓரமாக தான் சீட்டு வேணும்னு. சரி போனா போது என்ன பண்றது, இல்லைன்னா அது அடம் பிடிக்குது அப்படின்னு ஜன்னல் ஓரமாக கொடுத்துட்றோம். அப்படியே விட்டுட்டா அப்படியே பார்த்துக்கிட்டே வருது. என்ன அதுக்கு இதுக்கு வேறுபாடு? அது நாக்க தொங்க போட்டுக்கிட்டே போகுது, இது நாக்க தொங்க போடல, அவ்வளவுதான். எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகணும்னு நினைக்கிறாங்க. நாய் நினைக்கிற மாதிரி பாரு, அது புண்ணியம் பண்ணிருக்குது அந்த நாய். அதனால பணக்கார வீட்டுல போய் உட்காந்து பணக்காரன் கொடுக்குற சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சிரமம் இல்லாம நல்லா ஜம்முன்னு போயிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல தெருநாயெல்லாம் சுத்திட்டு இருக்க. இங்க கொஞ்சம் உணவு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, கிடைச்சிச்சுன்னா சாப்பிட்டு பத்தல இருக்கு, உடனே இங்க இருந்து வேக வேகமா ஓடுது பக்கத்து தெருவில் ஏதாவது கிடைக்காதான்னு. பக்கத்து தெருவில் போய் பார்த்து அங்க பார்த்து வாங்கி. இந்த நாய் புண்ணியம் பண்ணல, அதனால தெருவா அலையுது, தெருநாயா இருக்குது. அது புண்ணியம் பண்ணிருக்குது, அதனால சொகுசா போய் பணக்காரன் வீட்டு ஏசி கார்ல உட்காந்துட்டு போகுது. அது மாதிரிதான் நாமளும் நல்ல வசதி வாய்ப்போட எல்லாம் இருக்கிற மாதிரி சில பேர் புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதனால அதெல்லாம் அனுபவிக்கிறோம். இந்த புண்ணியம் பண்ணாதவங்க எல்லாம் இருக்காங்களே, அவங்க கஷ்டப்படுறாங்க. இது யார் சொல்றாரு? பட்னத்தார் சொல்றார். வறுமை என்பது போன ஜென்மத்துல நாம புண்ணியம் செய்யலைங்கிறதுக்கு அடையாளம். வறுமை என்பது போன ஜென்மத்துல புண்ணியம். அப்ப இந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணலாம்ல. வறுமை இருந்தா இருந்துட்டு போகுது, வறுமை இருந்தா இருந்துட்டு போகுது. என்ன மோசமா போச்சு? வறுமையில இருந்தா நம்மளால நல்ல காரியங்கள் எதெல்லாம் எதுவுமே பண்ண முடியலையா? ஐயா என்னங்க அப்படி சொல்றீங்க அப்படிங்கிற ஒன்றும் கவலைப்படாதீங்க. முருகப்பெருமான் எப்படியெல்லாம் அருள் செய்வார்கிறத நம்முடைய அருணகிரிநாதர் சிதம்பரம்னு ஒரு ஊர்ல இருக்குல்ல, சிதம்பரம், அந்த ஊர்ல இருக்கிற முருகனை அவர் பாடுறாரு. அவர் பாடும்போது அந்த பாட்டில் என்ன பண்றாரு, ஒரு 2 இடத்துல தொடர்ந்து சொல்றாரு, இந்த மாதிரி உனக்கு பசியே இல்லாம இருக்கிறதுக்கு பெருமான் அருள் தர போறாரு. எப்படி நம்மெல்லாம் பசியோட இருக்கணும்ல, பசி வராம இருக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கான். அந்த மந்திரத்தை சொல்றாரு. எல்லாம் நம்ம படிச்சு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கலேன், அந்த மந்திரத்தின் அடிப்படையில் நமக்கு பசி எடுக்காது. பசி எடுக்கலைன்னா நமக்கு நிறைய பொருளாதாரம் தேவைப்படாது. நிறைய பொருளாதாரம் தேவைப்படலன்னா விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்றாங்களே, வீட்டில் இருக்கிறத வச்சுக்கிட்டு கரெக்டா சாப்பிட்டுட்டு, அதாவது வறுமையிலும் செம்மையை கடைபிடிக்கலாம், வறுமையிலும் செம்மையை கடைபிடிக்கலாம். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அருணகிரிநாதர் நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? குகனே குகன். நம்ம எப்பவுமே நம்முடைய இதய குகையில இருக்கிறவன் முருகப்பெருமான், அதனால அவருக்கு குகன்னு பேரு. வெகு கோடி நாமங்கள் முருகனுக்கு உண்டு என்று சொன்னாலும் மிகச்சிறந்த நாமம் என்று சொல்லக்கூடியது எது அப்படின்னு சொன்னா, முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து முருகும் செயல் வந்து உடலென்றாருள்வார். பொருகும் கவரும் புவியும் பரவும் குருவும் கவயன் குணவஞ்சரனே, குருவும் கவயன் குணவஞ்சரனே. வெகு கோடி நாமங்கள் இருந்தாலும் குகன்கிற நாமம் குகாய நம முக்கியமான நாமம்.
முருகா என முருகான்னு சொன்னாலே போதும், நாம கூட சொல்ல வேண்டாம். முருகா 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 என்று உருகா நிற்கின்ற எல்லாருக்கும் என்ன வரும்னா வறுமை தரும். முருகனுடைய நாமத்தை உருகி உருகி சொல்றவங்களுக்கு வறுமை வராது, நோய் வராது, நல்லா இருப்பாங்க, எப்பவும் நல்லா இருப்பாங்க. அதுலயும் நம்ம தாத்தாக்காரப்பேட்டையில வந்து முருகனை பார்த்தா பாரியார் சாமி ஐயம்பாளையத்துக்கு வந்திருந்தப்ப சொன்னாரு, மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கும் மேலான தேவனை திருச்செங்கோட்டில் வந்து பார்த்தா வேற இதே வேண்டாம், இந்த முருகனை பார்க்கறதுக்கு எனக்கு 4000 கண்ணு கொடுக்கணும், கஞ்சப்பைய பிரம்ம 2 கண்ணை கொடுத்துருக்கிறான், நான் என்ன பண்ணுவேன்னு வருத்தப்படுறேன் வாரியார் சாமி. அப்படி சொன்னவரு அந்த பாட்டை சொல்லிட்டு சொல்றாரு, அந்த அருணகிரிநாதர் நம்ம ஐயம்பாளையத்துக்கு வந்திருந்தா 4000 இல்லையா 8000 கண்ணு வேறுன்னு கேட்டிருப்பாரு. அவ்வளோ அற்புதமா இருக்காருங்க. 93 வருஷமா இந்த முருகனுக்கு அலங்காரம் பண்ணி முருகனே நம்மளை காப்பாற்றுறவர். அவருடைய மாமனாரு எல்லாத்துக்கும் காக்கும் தெய்வம், அவரை எழுத்தாப்புல வச்சு பக்கத்துல பெரிய வலம்புரி விநாயகரை வச்சு அந்த இடமே பார்த்தா அருளாற்றல் நிறைந்த இடமாக அமைந்திருக்கிறது. அதை அலங்காரப்படுத்தி இந்த ஆடி மாசம் கிருத்திகை தோறும் நமக்கு எப்படி எல்லாம் விழா கொண்டாடுறாங்க. இதை வந்து பார்த்திருந்தா என்னையா மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கும் மேலான தேவன் மெய்ஞான தெய்வத்தை வேதி சேலாலயல் ஒளி சென்றோடு கண்டு கொள்ள 4000 கண் படைத்திலனே அந்த நான் முகனே மாலோன் மருகனை மன்றாடி வைந்தன் காலவர்க்கு மேலான தேவன் மெய்ஞான தெய்வத்தை சேலகல் போய் செங்கோடனை சென்று கண்டு கொள்ள 4000 கண் படைத்திலனே அந்த நான் முகனே. 1 கோடி கண் இருந்தாலும் பத்தாது இந்த முருகனுடைய அழகை பார்க்கறதுக்கு. அப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. யார்ப்பா பண்ணதுன்னு கேட்டேன் நம்ம சரவணன். எப்பா நம்ம சேந்தமங்கலம் குமார் இருப்பாங்க, சேந்தமங்கலம் குமார் நல்லா இருக்கும் வாழ்த்து கவியா, அவர் ஒரு வாழ்த்து சொல்லி அவ்வளவு அற்புதமா தாத்தாங்கப்பட்டது. அது ஆண்டுதோறும் செய்யறாங்க, சலிக்காம செய்யறாங்க. இவர் எப்படி பாடுறார், குகனே குரு பரனே என நெஞ்சில் புகழ அருள் கொடு மாவினின்ற குகனே குரு பரனே என நெஞ்சில் புகழ அருள் கொடு மாவினின்ற மூலி சிவ அமுது ஊருக உந்தி கசியாரி குகனே குரு பரனே என நெஞ்சில் புகழ அருள் கொடு மாவினின்ற மூலி சிவ அமுது ஊருக உந்தி கசியாரி கொடிய மூலமும் வஞ்ச கதிகள் வினீகை மேலொடு சிந்தி உலக நம சிவையோவென கொஞ்சி கலிவோர புலய சிவ புலய நம சிவையோவென கொஞ்சி கலிவோர பகலுமிர முகிலாவெனிந்து குருவினை கிரி நாடக செம்பல் பரமகதி இதுவாவென சிந்தித்து அழகாக பரமகதி இதுவாவென சிந்தித்து அழகாக பவளமான திருமேனிந்தங்கள் சரண அடியவராகவங்கள் தருண சரண் மயில் ஏறிய சம்பர் கலைத்தார சரண் அடியவராகவங்கள் தருண சரண் மயில் ஏறிய சம்பர் கலைத்தார தகுட தகு ஜகுபாதக சந்த திருட பூரிகை தந்தை கவலத்தி வீணைகள் பூரிகை தந்தை கரடி கமருகம் வீணைகள் கொண்ட
ஜகனமரை கடலாடிய செம்பல் பசிகள் தனே முகசூரர்கள் மங்க கடல் நெறி வடநாகமுவங்க தொடுவேலா கையிலை மலைகளில் வாடிய தந்தைக்கு கையிலை மலை தனில் ஆடிய தந்தைக்கு உருக பணம் உணநாடிய குஞ்சி கனக சபைகளில் ஏறிய கந்த பெருமானே கனக சபை தனில் ஏறிய கந்த பெருமானே. இரண்டாவது வரியில என்ன சொல்றார் பாத்தீங்களா? பெருமையா சொல்றாரு, நமக்கு தெரிகிற மாதிரி சொல்றாரு. எப்படி வருமா? புகழ புகனே குருவரனே என நெஞ்சில் புகழ. பெருமானே பெருமானே நெஞ்சார புகழணுமா. திட்டுறதுனாலும் திட்டலாமா. இதே அருமைக்கு வேற இடத்துல சொல்றார். செந்தமிழால் திட்டு மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான். தமிழ்ல திட்டு. நம்ம ஆளுங்க தமிழ்ல திட்ட வேண்டாம், நம்ம ஏதோ மொழியில் திட்டுங்கிறாங்க. அருணகிரிநாதர் சொல்றாரு, தமிழ்ல திட்டு முருகன் உடனே அருள் செய்வோம், உனக்கு அருள் செய்வோம். சரியா? நம்ம திட்டுனா முருகன் வந்து அருள் செய்வார். நம்ம பெரியவங்க எல்லாம் ஏதாவது கொடுக்கலன்னு வச்சுங்க, பெத்த காப்பனா பாக்குறமா என்ன திட்டுறோம். அதே மாதிரி முருகனையும் திட்டுங்கிறாரு. மொய்தாரணி கோளல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழா மொய்தாரணி கோளல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழா வைதாரையும் அங்கு பால வைப்போ வைதாரையும் அங்கு பால வைப்பா. நமக்கு என்ன பிரச்சனை? நல்லா வாழணும். நல்லா வாழணும் தானே. முருகன் திட்டு அவர் வாழ வைப்பார். இங்க என்ன? குகனே என் இதயத்தில் இருப்பவனே, இதய கமலமாகிய குகையில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானே. அவர் எப்படி பாடணும்? குருவரனேன்னு சொல்லலாம். குருவரனே, பரம்னா மேலான பொருள். மேலான பொருள் அப்படின்னு சொன்னதோட இல்லாம மேலான குருவே சொல்ற. யாருக்குப்பா குரு? பரமனுக்கே குரு. யாராவது அப்படி உண்டா? உண்டு, நமக்கு தெரியும். ஆனா நாங்க சொல்லிக்க மாட்டேங்கிறோம். பேர பிள்ளையே என்னமா விவரமா பேசுது நம்ம வீட்டுல. சில நேரத்துல நம்ம பேர பிள்ளைங்க பேசும்போது நமக்கே நெஞ்சு புடிந்து போகுது. ஆஹா, நம்ம பிள்ளை எப்படி இருக்கு பாரு, நம்ம பிள்ளையோட பெருமையா இருக்காங்க, நம்ம பிள்ளையோட புத்திசாலியா இருக்காங்க. எனக்கு செல்லுல நோண்ட தெரியாதெல்லாம் என் பேர பிள்ளை பண்றான். அப்ப என்னைய விட புத்திசாலியா இருக்காங்க. பிள்ளைங்க எப்பவுமே நம்மளை விட புத்திசாலி. அப்படி புத்திசாலிங்கிறத நாம மதிக்கிறது இல்லை. அதான் ஒரு பெரிய பிரச்சனை. பிள்ளைங்க எப்பவுமே தந்தையார வணங்கணும். பிள்ளைங்க எப்பவுமே பெரியவங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்கள வணங்கணும். வணங்குறது சொல்லி தர மாட்டேங்கிறோம். அதுக்கு நேரா வந்து நம்ம தோல்ல கை போட்டு அதுங்க நம்ம தூக்கி சின்ன பிள்ளையில தூக்கிட்டு அலையிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்மளால தூக்க மாட்டேங்குது. தூக்காட்டியும் பரவாயில்ல, ஆனா நம்மளை மதிக்குதான்னு பார்த்தா புரியல. ஏன் சொல்லி தரலன்னு எல்லா கோயிலையும் சொல்லி தந்துட்டு தான் இருக்கோம். ஆனா பிள்ளைங்களுக்கு அது போய் சேரல. அண்ணாமலையார் திருக்கூட்டத்தில் இப்படி நினைச்சு, ஐயா இதை முதல்ல சொல்லுங்கய்யா, இன்னொரு விஷயமும் சொல்ல சொல்லியிருக்காரு, அது அப்புறமா சொல்றேன். இப்ப சொல்றது முக்கியம். பிள்ளைங்க அப்பாவை மதிக்கணும். இது நம்ம சைவத்துல நடக்கணும். ஆமா, சைவத்துல மட்டும் இல்லை, எல்லாத்தையும் நடக்கணும். நடக்க மாட்டேங்குதே. ஏன்? அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவன் மதிக்க மாட்டான், நல்லா வாழணும்னு நினைக்கிறவன் மதிப்பான். இப்போ முருகன் திருச்செந்தூர் போனோம்னா ஒரு லிங்கம் பத்தாதுன்னு 5 லிங்கத்தை வரிசை வச்சு 5 லிங்கத்துக்கும் பூவை போட்டு அர்ச்சனை பண்ணி பஞ்சபாத்திரத்தை பக்கத்திலே வச்சுக்கிட்டு அப்படி எடுத்து சமர்ப்பயாமே அசமன்யம் சமர்ப்பயாமே யார் சொல்றா? முருகன் சொல்றான். முருகன் கடவுளுக்கெல்லாம் கடவுள். சுப்புக்கு மிஞ்சிய மருந்து இல்லை, சுப்பிரமணிய சாமிக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை சொல்லிவிட்டாங்க. அவர் தான் கடவுள், எல்லாத்துக்கும் மேலான பொருள். சிவபெருமானுக்கு அவர் தான் வந்து என்ன பாடம் சொல்லி கொடுக்குற அப்பன் சுப்பன். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் அவரு. அந்த முருகன் சொல்றாரு திருச்செந்தூர்ல உட்காந்துட்டு, இந்த மாதிரி அப்பாவை வணங்கணும். இவர் அப்பாவுக்கு பாடம் சொன்னவர் தானே. அப்ப எங்க அப்பாவுக்கே தெரியாத விஷயத்தை நான் சொல்லி கொடுத்தேன், நான் போய் எங்க அப்பனை வணங்கணுமா அப்படின்னு நினைக்காம அதே திருச்செந்தூர்ல உட்காந்து என்ன பண்றாரா? 5 லிங்கத்தை வச்சு பூஜை பண்றாரு. இங்க என்ன பண்றாரு? ஏன் நேரா சிவன் சந்நிதிக்கு நேரா பின்னால முருகனை வச்சோம்னா முருகன் அங்க நின்றுக்கிட்டு அப்பா வயசு
கோயில் வழிபாட்டு திட்டத்தில் ஒவ்வொன்றுக்கும் இது பாவம், ராஜகோபுரம் பாவம், சகசிராகாரம் முருகனுடைய பீடம். நம்முடைய மனிதனுடைய சகசிராகாரம் இருக்கு பாருங்க, அது முருகனுடைய பீடம். முருகன் அங்க நிற்கிறார், பாவம் எங்க இருக்கு, ரெண்டுக்கு நடுவில் இந்த ஆக்ஞா சக்கரத்துக்கு பாருங்க, அங்கதான் மூலஸ்தானம் நம்ம சிவபெருமான் இருக்காரு. இப்ப இதுக்கு மேலான இடம் இங்கதான் தோன்றி ஒளிர்வார், எங்க சகசிராகாரத்துல தான் தோன்றி இறைவன் ஒளிர்வார். அப்ப இறைவன் விளங்குகின்ற இடம் இது அப்படின்னு நம்ம யோக தத்துவத்தை விலக்கி சொல்வதற்காக இப்படி பண்ணியிருக்கோம். ஆனா அங்க என்ன பண்ணிருக்காரு முருகன், நீங்க வயலூர் போய் பாருங்களேன், நேரம் அது ஒரு கேப் விட்டுருப்பாங்க. என்னன்னா அங்க வந்து அப்படி வழிபாடு பண்றாங்க. இந்த திருவலஞ்சுழிங்கிற ஊர் இருக்கு, அங்க போனோம்னா நம்ம விநாயகர் பெருமான் என்ன பண்றாரு, சிவபெருமான வழிபாடு பண்றாரு. இப்ப முருகன் பெற்ற பிள்ளைங்க, சிவபெருமான் பெற்ற பிள்ளைகள்லாம் அவங்க அப்பா பார்வதியும் அம்மா பார்வதியும் சிவபெருமானையும் வணங்குறாங்களே, அதனால நல்லா இருக்கிறாங்க. அங்கங்க அவங்களுக்கு எல்லாம் வீடு கிடைச்சிருச்சு, அங்கங்க பக்தர்கள் கிடைச்சிட்டாங்க, ரொம்ப செல்வாக்கோட இருக்கிறாங்க. ஸ்ரீமன் நாராயணன் ஒரு பிள்ளைய பெற்றார், அவர் பேர் காமை, எல்லாத்துக்கும் காமை. இந்து முஸ்லீம் அப்படியெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் காமனா இருக்கிறதுனாலே அவருக்கு காமன்னு பேர் வந்துச்சு, எனக்கு தெரியல. அவர் பாருங்க எரிஞ்சு போயிட்டாரு, எரிஞ்சு சாம்பலா போயிட்டாரு, யாருக்குன்னு தெரியாம போயிட்டாரு. ஏன்னா அவங்க அப்பாவை என்னைக்காவது ஒரு நாள் கும்பிட்டுருக்காரா? அப்பாவை ஒரு நாளும் கும்பிடல, அவன் அழிஞ்சு போயிட்டான். அப்பாவை கும்பிட்டுட்டே இருக்காங்க விநாயகர் முருகன்லாம், என்றைக்கும் அழியாத வரம் பெற்றுட்டாங்க. பெம்மான் முருகன் பிறவான் இரவான். நான் தொடக்கத்துல பாடுற பாட்டுக்கு இப்பதான் விளக்கம், தொடக்கத்துல சொல்ற பாட்டு. பெம்மான் முருகன் பிறவான், அவங்களுக்கு இறப்பே கிடையாது, நெடித்து வாழ்கிறார்கள். நமக்கு என்ன ஆசீர்வாதம் பண்றாங்க, அது நல்ல கடவுளா உயர்ந்து இருக்கிறாங்க. ஆக பிள்ளைங்க அப்பா அம்மா வணங்கினா அவங்களுக்கு அழிவு கிடையாது, அவங்களுக்கு வளம் பெருகும், அவங்க நல்லா இருப்பாங்க. எந்த தாயாவது என் பிள்ளை வீணா போகணும்னு நினைப்பாளாம்? இந்த தாய் ஒரு பிறவிக்கு தாயா இருக்கிற இவளே வீணா போக கூடாதுன்னு நினைக்கும் போது, பிறவிதோறும் தாயாக இருக்கின்ற அன்னை உமையவள் அப்படி நினைப்பாளா? பிறவிதோறும் நமக்கு தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படி நினைப்பாரா? ஆக இவங்களுக்கெல்லாம் அப்பனா இருக்கிற சுப்ப இருக்காரு, அவர் நம்மளுக்கு நினைப்பாரா? ஆக நம்முடைய முருகப்பெருமான் என்றைக்கும் நம்மளை காப்பாற்றும் தான் நினைப்பாரு. நீங்க முன்னால போய் நின்னாலும் காப்பாற்ற நினைப்பாரு, முன்னால போய் நின்று கும்பிட்டாலும் காப்பாற்ற நினைப்பாரு. முன்னால போய் நின்றுட்டு நீங்க பாட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாலும் போது ஒண்ணுமே சொல்லல, சும்மா முருகா இப்படியே பார்த்துக்கிட்டே ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு பெரிய அளவுல சமாதி கட்டி பழனியில எல்லாம் பண்ணிட்டாங்க. சும்மா அவர் வேற ஒன்னும் பேசலீங்க, பேரு சாக்கடை சித்தர், அவர் சாக்கடை தான் இருக்கணும். நான் கண்ணால பார்த்துட்டு இருக்கிற இந்த முசிறியில் ஒருத்தர் டிஓ ரிட்டையர் ஆனவர், அவரு நாங்கள் போய் நின்று பார்க்குறோம். சாப்பிடக்குள்ள உட்காந்து டப்பக்கில் வந்து தண்ணி வெளியே போட்டுக்கிறாரு, தண்ணி எண்ணி மேலே போட்டுக்கிறாரு. அதே தண்ணி அப்படி விலைக்கு விடுறாரு, தண்ணி அப்படி அள்ளி அப்படி குடிக்கிறாரு, சாக்கடை தண்ணியை குடிக்கிறாரு. அப்படியே வர்றாரு, வரும்போது பார்த்தா சாக்கடைக்குள்ள வரும்போது பார்த்தா ரொம்ப அசிங்கமா வருவாருன்னு பார்த்தா, நம்ம ஆளு ஹமாம் சோப் போட்டு தேய்ச்சி குடிச்சா எப்படி சுத்தமா வருவானோ அது மாதிரி அவர் உடம்பு பளபளப்பா மேலியாரு, நல்ல மேலி. எப்படி யாருன்னா அது தெரியல. அதேதான் பேசுறாரு, ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு, யாரு வேணாலும் பேச மாட்டேங்கிறாரு. கணக்கம் பேசியிருந்தாரு கூட எவ்வளவு பேசியிருக்காரு, படம் உட்கார்றாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு என்கிட்ட பேசியிருக்காரு. ஆனா அவர் பேசவே இல்லை, இப்படியே பார்த்துட்டே இருப்பார் பழனி மலையே. அவர் அந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்து மலையிலேயே பார்த்துட்டு இருப்பார். மலை மேல முருகன் தெரிய மாட்டாருல, மழை தான் தெரியும். இப்ப என்ன ஆச்சு?